Okay, good evening, guys. Yes, welcome to It Was Mine. Yeah, okay. So let's start our session. So first of all settled down now. பேசலாமா ஸ்டார்ட் பண்ணிடவா? யாருக்கு எதுவும் இஷ்யூ இருக்கா? எனி டவுட்ஸில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஓகே சூப்பரா ரைட். சரி ரைட் ஓகே தஷ்டம் சரி சூப்பர். ஓகே டுடே என்ன கான்செப்ட் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் அடுத்த கான்செப்ட் போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான கான்செப்ட் என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ரொம்ப ஒரு மெயினான பேசிக்கான கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யாருக்காவது எதுவும் கெஸ் இருக்கா? லைக் நீங்கள் படிச்சிருப்பீங்க தான், நீங்கள் ஃபைனல் இயரா இல்லை தேர்ட் இயரா எனக்கு இயர் தெரில, பட் எனிவேஸ் எனி ஒன் யாருக்காவது ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கா? லைக் தம்ஸ் அப் ஆர் எனி மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் ஏதாவது. கிளாஸ் ஆரம்பித்த உடனே கேள்விட்டான்னு பார்த்தீங்களோ? யா சூப்பர் தர்ஷனா ஃபசிலா ஃபாத்திமா சூப்பரா. ரைட் எஸ் அதுதான் இஃப் கிளாஸ் அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் புகுந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்க்குறோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், லைக் இந்த பைத்தான் C++ மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு தனியாக HTML CSS மாதிரி ஒரு பார்ட்டாக எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதுமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து போத் ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்டுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா? நான் சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு மிஸ் அவுட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு நேற்று, தான் இப்போ சொல்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா படிக்கீங்களோ அது ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் நீங்கள் HTML CSS வச்சு கனெக்ட் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் அதே பேக் ஹேண்டுக்கும் நீங்கள் வச்சு கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ரண்ட் ஹேண்டையும் பேக் ஹேண்டையும் சேர்க்குறதும் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இதுதான் ஸோ அதனால் நல்ல லேர்ன் அப்பாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்ட் இஃபல்ஸ் தான் மாதிரி தான், கிட்டத்தட்ட இந்த பைத்தானில் இருக்கிற மாதிரியே இருக்கும் சின்டாக்ஸ்னால், பட் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிடலாம். அட் லாஸ்ட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்லையும் பார்த்து முடிக்கலாம். ஓகேவா? ரைட் ஓகே. ஸோ ஸ்லைடுக்கு போகிறேன். JavaScript conditional statements. The conditional statements in JavaScript allows you to execute specific blocks of code based on conditions. இது தெரியும், ஒரு கண்டிஷனை சொல்லி தான் அது ட்ரூவா ஃபால்ஸான்னு மீட் பண்ணி உள்ள என்டர் ஆகுங்கிற சொல்கிறாங்க. ஸோ if the condition meets, then a particular block of action will be executed, otherwise it will execute another block of action that satisfies the particular condition. ஸோ ட்ரூன்னு சொன்னால் இப்படி ஒரு வேலையை செய், ஃபால்ஸ்ன்னு சொன்னால் இன்னொரு வேலையை செய் அப்படிங்கிறத ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள ஒரு ஆக்ஷனை செட்டில் பண்ணி அனுப்புறது தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்கேஸ் நான் வேகமாக ஸ்லைடாக போகிறேன், இல்லை எனக்கு புரியல திரும்ப நடத்துங்க அப்படின்னு சொன்னாலும் ரேசான் பண்ணிடுங்க, நான் சொல்லிடுறேன். சரி நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா if statement, else statement, else if statement, switch statement, ternary operator. இதில் இங்கே இந்த if, else, else if, switch இந்த நாளும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. டெர்னரி ஆப்ரேட்டர் யாராவது பார்த்துருக்கீங்களா? எனி ஒன் ஜஸ்ட் தம்ஸ் அப் போதும். சாரி நான் எடுத்தோடனே கொஸ்டின் கேட்கன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் உங்களோட இன்ட்ராக்ட் ஆனால் நல்லா இருக்கும்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபசிலாக்கு தெரில, அதர் தன் தட் ஓகே சூப்பர். அப்போ உங்களுக்கு தெரில. சரி, டெர்னரி ஆப்ரேட்டர்னா இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ், சுவிட்ச் இதெல்லாம் சேர்ந்து, லைக் நாலும் சேர்ந்து இல்லை, இதோட ஃபார்மெட்டை மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் அது வரும்போது சொல்கிறேன், ஓகேவா? ப்ளஸ் நம்ம விஷுவலையும் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிடலாம். ஓகே, என்னெல்லாம் இருக்குது? இஃப், எல்ஸ், எல்ஸ், சுவிட்ச் அண்ட் டெர்னரி 5 இருக்குது. இந்த 4 நம்ம ஆல்ரெடி பார்த்தது, 5th ஒன் மட்டும் புதுசாக பார்க்குறீங்க. ரைட்டா? சரி, இப்போ if statement பார்க்கலாம். The if statement is used to evaluate a particular condition. If the condition holds true, the associated code block is executed. புரியும்னா, லைக் அந்த கண்டிஷனை வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா அது வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், கோட் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இங்கேருந்து இப்படி இறங்கிட்டே தான் வரும். நம்ம இங்கேருந்து லாஸ்ட்டாக என்ன பார்க்கமோ அதுதான் எக்ஸிக்யூட் வரும். ஓகேவா? அப்போ நீ ஃபஸ்ட் லைன் எழுதுற அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10th லைனில் கோடு முடியுது அப்படின்னா அப்போ தான் அது வெளியே வரும். இஃப் கண்டிஷன்லேயும் அப்படி தான். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கர்லி ப்ளஸ்க்குள்ளே போய் ஒர்க் நடக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அண்ட் தென் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. லெட் நம்பர் டென்ஸ் டு 2ன்னு வச்சுருக்கோம். ஸோ நம்பர் அசைன் 2ன்னு வச்சுருக்கோம். இஃப் நம்பர் கிரேட்டர் தென் 0, 2 கிரேட்டர் தென் 0, 0வோட பெருசாக இருந்துச்சுன்னா இந்த லைனுக்குள்ளே போகும், இல்லைனா வெளியே வந்துடும். இப்போ நம்பர் -2 இருக்குது, அப்போ அது கிரேட்டர் தென் 0வாக ஆகாது, அப்போ இஃப்க்குள்ளே போகாமல் வெளியே வந்துடும். ஸோ இது ஒரு ஃப்ளோ சார்ட்டாக ஆர்ட்டில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அது போக ஒரிஜினல் ஃப்ளோ சார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஒரு ஆல்ரெடி நம்ம இந்த ஈவன் ஆர்ட்லாம் நிறைய பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் திரும்ப வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நார்மல் சின்டாக்ஸ் தான், ரொம்ப போட்டு நீங்கள் சஃபர் ஆகணும்லாம் இல்லை.
லெட் நம் இஸ் ஈக்குவல் டு 0. லெட் வச்சு ஏதோ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுவோம். அந்த வேரியபிளை செக் அவுட் பண்ணணும். 20% 2னா என்ன? 2 டிவைடட் பை அந்த ரிமைண்டர், சாரி கோஷன்ட்டா ரிமைண்டர், எஸ் கோஷன்ட், நோ பர்சன்டேஜ்னா ரிமைண்டர் வைஸ் வர்றது என்ன அப்படிங்கிறத இருக்கிறது தான் அந்த கான்செப்ட். பர்சன்டேஜ்னா ஸ்லாஷ் வந்தால் தான் கோஷன்ட் மேலே உள்ள நம்பர் எடுத்து பண்ணணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் 2ங்கிற போது கன்சோல் லாகில் கிவன் நம்பர்ஸ் ஈவன். அப்போ இதுக்குள்ளே போய் கன்சோல் பண்ணிடும் கிவன் நம்பர்ஸ். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு இஃப் எழுதியிருக்கேன், நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அது ஆடாக எழுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இதுக்கு பதில் இப்போ எல்ஸ்ன்னு போட்டு அடுத்த ஒரு ஸ்டெப்பாக எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். அதுதான். ஸோ இதெல்லாம் தெரியும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். இன்கேஸ் இன்னும் டெப்த்தாக நடத்துங்க அப்படின்னு சொன்னால் கேட்டுருங்க. ரைட்டா? சரி, ஜாவாஸ்கிரிப்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதே தான். 2 இஃப் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷன் அது ஃபால்ஸ் ஆகுனா என்ன நடக்கணுங்கிறது இன்னொரு பிளாக் ஆஃப் ஆக்ஷனை எழுதுறது தான் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். So first statement will perform some action for a specific condition. Here we are using the else statement in which the else statement is written after the if statement and it has no condition in their code block. After the if statement வந்து ஃபால்ஸா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் தான் அடுத்த இடத்துக்கு போகும், which is no condition. கண்டிஷன் இல்லாத இடம் தான் சொல்லணும். இது ஒரு கண்டிஷன் போய் சொல்லிடக்கூடாது இஃப் எல்ஸ்ல. புரியுதா? இஃப்ல மட்டும்தான் கண்டிஷன் எழுதுவேன். அப்போ நோ கண்டிஷன் தான் எல்ஸ்ன்னு சொல்லணும். இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நோ கண்டிஷன்னா எது அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் உங்க வார்த்தை வாயிலேருந்து வருது எல்ஸ் மட்டும்தான். ஓகேவா? எல்ஸ் ஒரு கண்டிஷன் நினைச்சிடக்கூடாது. எல்ஸ் இஃப்னு போட்டு எழுதும் போது தான் அது கண்டிஷன் மாற்றணும். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நோ கண்டிஷன் மேபி ஒன் வேர்டில் கேட்கலாம், சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் அதுக்கு ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட். நம்பர் டென்ஸ் டு 2, ஸோ நம்பர் கிரேட்டர் தென் 0வா எஸ், அப்போது உள்ளே வந்து இந்த கோடை பிரிண்ட் பண்ணும். ஏதோ நீ எழுதியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ்குள்ளே போகும். இங்கே இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே எல்ஸ்க்கு போகாமல் வெளில வந்துடும். இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இஃப்பை விட்டு நேராக எல்ஸ்குள்ளே போய் எல்ஸோட கோடை பிரிண்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வெளில வரும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் எக்ஸாம்பிள். ஏஜ் நான் சொன்னோம்ல, அதை எடுத்துகிட்டு அப்படியே மாற்றோம். ஏஜ் போட்டிருக்காங்க 25. ஏஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18. 18க்கு மேலே ப்ளஸ் 18 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கன்சோல் டாட் லாகில் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லுவீங்க, யூ ஆர் எலிஜிபிள் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு. இன்கேஸ் 18 கீழே ஒரு நம்பர் வருது அப்படின்னா டேரெக்டாக எல்ஸில் போயிட்டு கன்சோல் டாட் லாக யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இதுதான் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை. கண்டிஷன் இங்கே எழுதியிருக்கோம், கர்லி பிராசஸ் ஓப்பன் பண்ணி உள்ள எழுதுறோம். கர்லி பிராஸ் முடியும் போது எல்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு கர்லி பிராசஸ் ஓப்பன் பண்ணி எழுதுறோம். இதுதான் கான்செப்ட். சரியா? இது கிட்டத்தட்ட நம்ம பைத்தானில் பார்த்த மாதிரி இருக்கும். அதை தாண்டி பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பைத்தான் கொஞ்சம் மறந்துட்டு வேற ஒன்றும் இல்லை. யா ஓகே. இப்போ எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுவோம். எதுக்குள்ள? எல்ஸ்குள்ளேயும். ஸோ த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அலோஸ் ஹேண்ட்லிங் மல்டிபிள் பாசிபிள் கண்டிஷன். ஸோ மல்டிபிளான கண்டிஷன் பாசிபிள் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டிஷன்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் எவாலுவேட்டிங் மோர் தென் 2 ஆப்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் வெதர் த கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சில டைம் 2 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கலாம், 3 கண்டிஷன் ட்ரூவாக, அந்த மாதிரி பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதுதான் இங்கே வச்சுருக்காங்க. இஃப் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நீ எழுத போகிற கண்டிஷனை எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா நேராக எல்ஸுக்கு போகாமல் இன்னொரு செகண்ட் கண்டிஷன் எழுதணும், அப்புறம் தேர்டு கண்டிஷன் எழுதணும். அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் எல்ஸுக்கு போகணும், விச் இஸ் கால்ட் நோ கண்டிஷனுக்குள்ளே போகணும். ஓகேவா? ஏதோ நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோ சார்ட் சீன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு எப்படி எழுதியிருக்காங்கன்னா நம்பர் கிரேட்டர் தானா 0ன்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து 0 தான் தெரியும் நம்மளுக்கு. கரெக்டா? அப்போ உள்ள போய் என்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுதான் ட்ரூ ஆகிட்டு கரெக்டாக. அப்போ எல்ஸுக்கோ டேரெக்டாக வெளில வந்துடும். ஓகேவா? இப்போ செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகுது. லைக் இஃப் நம்பர் கிரேட்டர் தென் 0 இல்லை, ஏன்னா 0 இருக்குது. அப்போது கிரேட்டர் தென்லாம் கிடையாது, ஈக்குவல்ஸ் டு தான் வரும். அப்போ இப்போ விட்டுட்டு எல்ஸுக்குள்ளே ஈக்குவல்ஸ் டு என்னன்னு இருக்குது, 0ன்னு இருக்குது. அப்போ இது ட்ரூ ஆகி இதுக்குள்ளே போய் கோட் எழுதிட்டு இதை விட்டு வெளியே வந்துடும். எல்ஸ் நோ கண்டிஷனுக்குள்ளே போகாது. ஆல் கண்டிஷன் ஆர் ஃபால்ஸ். இஃப்பும் ஃபால்ஸ் ஆகி இஃப்பும் ஃபால்ஸ் ஆகி டேரெக்டாக அப்புறம் தான் எல்ஸில் போய் பிரிண்ட் ஆகிடுச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில வரும். இதுதான் மல்டிபிள் ஸ்டெப் ஆஃப் கண்டிஷன்ஸ் வச்சு மூவ் ஆன் பண்ணுறது. சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. கான்ஸ்டன்ட் நம் டென்ஸ் டு 0. நம் கிரேட்டர் தென் 0வா இல்லை, அப்போ கன்சோல் டாட் லாகில் போகவே போகாது. ஃபஸ்ட்டு கன்சோல் டாட் லாக் கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ்ங்கிறது. நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப்ல நம் லெஸ் தென் 0 அப்படின்னு கேட்குது.
அப்போ அதுவும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ கன்சோல் டாட் லாக்ல கிவன் நம்பர் இஸ் நெகட்டிவ்னு போயிடுது. போகாது அதுக்குள்ள. இந்த ரெண்டுமே ஃபால்ஸ் ஆனதுனால டேரெக்டாக இருக்கிறது நோ கண்டிஷன் வச்சு செல்ஸ் கிவன் நம்பர் இஸ் 0 அப்படின்னு நம்மளுக்கும் அவுட்புட்டில் இங்கே 0ன்னு இருக்கு. இதுதான் ஆல் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகக்கூடியது மல்டிபிள் ஃபங்க்ஷன் இருந்தாலும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த மல்டிபிள் ஸ்டேட் ஆஃப் இந்த எல்ஸ் இஃப்யும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏங்கிறத நான் சொல்கிறேன். As the number of condition increases, you can use multiple else statement in JavaScript. But when we're dealing with many conditions, the switch statement may be more preferred option. இப்போ ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஓகேவா? பட் நீ நல்லா நோட் பண்ணி பாரு. இஃப் எல்ஸ் இன்னொரு 2-4-5 கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிட்டனாலே டக்குன்னு வெளில வந்துடும், தெரியுமா? அதை தான் இங்கே இதுலேயும் போட்டிருப்பாங்க. செகண்ட் கண்டிஷனை பாரு. செகண்ட் கண்டிஷன் பாஸ் ஆனே இங்கேருந்து வெளில போயிடுது. இந்த எல்ஸுக்கோ இல்லை அடுத்த இருக்கிற கண்டிஷனுக்கோ போகவே போகாது. எது? எல்சிஃப். பட் சுவிட்ச் இருந்துச்சு அப்படின்னா எல்லா கேஸையும் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆகும், ட்ரூவாக இல்லைன்னா வெளியே வரும். ஆனால் எல்லாத்துக்குமே போயிடும். அதுதான் இதோட சுவிட்சோட கான்செப்ட். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்டெக்ஸ் வந்துட்டு ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன், அதாவது என்ன கண்டிஷனோட வேவ்லென்த் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிரஷனில் நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூ 1 என்ன, அதுக்கு உண்டான கோட் என்ன, அது முடிஞ்சிச்சுன்னா பிரேக் ஆகிடும். ஓகேவா? இந்த பிரேக் எழுதலை அப்படின்னா அது செகண்ட் கேஸ்க்கு போகும், இல்லைன்னா அந்த பிரேக் ஆகி வெளியே வந்துடும். அப்படி நீ எத்தனை டைம் கேஸ் வேணுமோ அத்தனை கேஸ் எழுதிட்டு இல்லைப்பா எந்த கேஸுமே எழுதலை வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த டிஃபால்ட்டுன்னு போட்டு லைக் எல்ஸ் எப்படி நோ கண்டிஷன் போட்டு எழுதுனோமே டிஃபால்ட்னு போட்டு லாஸ்ட்டாக எழுத வேண்டிய கண்டென்ட்டாக உங்களுக்கு வேணுங்கிறத எழுதிக்கலாம். இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட் வச்சுருக்காங்க, பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஆகி உள்ளே வருது. அதில் மேட்சஸ் கேஸ் ஒன் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா கோட் பிளாக் 1 ஆகி டேரெக்டாக அது வெளில வந்துடும். நேராக எங்கே வரும்? வெளியே போயிடும். நீ பிரேக் கொடுத்த அப்படின்னா, பிரேக் கொடுக்கலன்னா திரும்ப இங்கே வந்து டெஸ்ட் பண்ணும். இங்கேருந்து இப்படி போக வாய்ப்பு இருக்குது. மேட்சஸ் கேஸ் 2. அதே மாதிரி அதோட எஸ் ட்ரூனா அது இது ஃபால்ஸாக இருந்தால் தான் கேஸ் 2 வரும். இது ஃபால்ஸாக இருந்தால் கேஸ் 3 போகும். இது ஃபால்ஸ் ஆச்சு லைக் ட்ரூ ஆச்சு அப்படின்னா கோட் அந்த பிளாக் 2 பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே போகும். அதே மாதிரி தான் தேர்ட் கேஸுக்கும் பிளாக் 3க்கு இந்த 3 கேஸுமே ஃபால்ஸ் ஆகி கீழே வரும்போது லாஸ்ட்டாக ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி வெளில வந்துடும். இதுதான் ஸ்விட்ச் கேஸ். இதுவும் எல்சிஃபும் போட்டு ரொம்ப சில பேர் குழப்புவாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு எது தோணுதோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வருதுனாலே உங்கள் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு எது வருது, சுவிட்ச் வருதா இல்லை ஈஃபல்ஸ் வருதான்னு பாருங்கள். எது உங்கள் மைண்டுக்கு வருதோ அதை ட்ரையல் அவுட் பண்ணுங்கள். ட்ரையல் அவுட் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்த அவுட்புட் வரலை அப்படின்னா அப்போ சேஞ்ச் ஓவர் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மல்டிபிள் கண்டிஷன் ஒரு கோட் எழுத போகிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதை டெமோவாக நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதும் போது சுவிட்சில் போட்டு எழுதுவீங்க. சரியா? சுவிட்ச் என்ன பண்ணுவோம்? எல்லா கேஸையும் போய் டெஸ்ட் பண்ணும். அப்போ நீ இதை பிரேக் கொடுத்தேன்னா அது வெளியே வந்துடும். கரெக்டு தானே? இன்கேஸ் எனக்கு 2 கண்டிஷன் தான் வரப்போகுது சிம்பிளாக அப்படின்னா நீயாவே டக்குன்னு ப்ரிஃபர் ஆகி அங்கே போயிடுவேன். லைக் எங்கே எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடுவேன். அதுதான் கான்செப்ட். அது நீ உன் மைண்டை பொறுத்து தான் இருக்குது. சரியா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, இது வர அண்டர்ஸ்டாண்டா? நான் வர ஸ்பீடாக ஸ்லைடை நான் ஓட்டிட்டேன். யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லை? ஆல் ஓகே தானே? கம்ஃபர்டபுள் தானே? ஃபசிலா ஓகே, சக்கியமால் ஓகே, தர்ஷனா ஓகே, சூப்பர். பாத்திமா ஓகே, சூப்பர்டா. சரி, ரைட், ஓகே, ஆல் ஓகே. இப்போ இந்த சுவிட்ச் கேஸுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் மார்க்ஸ் 85 அப்படின்னு மார்க்ஸை வந்து நீ கொடுத்துட்டேன். சரியா? லெட் பிரான்ச்சுங்கிறத ஒன்று வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன், பட் அதில் எதுவுமே நீ இன்சர்ட் பண்ணலை. ஓகே, ரைட்டா? சுவிட்சில் வந்துட்டு நீ ட்ரூன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்தது, அப்போ அது உள்ளே என்டர் ஆகும். நீ அதில் வந்துட்டு இன்கேஸ் மார்க்ஸ் லெஸ் தேன் அப்படின்னு ஏதாவது நம்பர் எழுதியும் போடலாம், இல்லை மார்க்ஸ்ன்னு கூட போடலாம். ட்ரூன்னு தான் போடணும் அவசியம் இல்லை. இப்போ கேஸ் 1க்கு வரும். நீ 1, 2லாம் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் கேஸ்ன்னு போட்டுட்டு உன்னோட கண்டிஷனை எழுதிடலாம். ஸோ மார்க்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 90 இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவேன். இன்கேஸ் மார்க்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 80 இருந்துச்சுன்னா பிரான்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ 85ங்கிறது இதுக்கோட நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 90லேருந்து
மேலே போயிட்டே இருக்கும். 100, 101, 200 வரை போகிறதுக்கு தான் இந்த கண்டிஷன். ஓகேவா? 80லேருந்து 89 வர இந்த கான்செப்ட் வரும். ஓகேவா? இது எப்படி வரும்? 70லேருந்து 79 வரை உள்ள கான்செப்ட் வரும். அது மாதிரி 60லேருந்து 69, இது 50லேருந்து 59. இதுதான் அந்த கண்டிஷன். அந்தந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பிரான்ச் வந்து அலோகேட் ஆகும். நீங்கள் என்ன நம்பர்லாம் மாற்றுறியோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இல்லை எதுவுமே இல்லை, அவன் வந்துட்டு 45, 49 எடுத்துட்டாலே நேராக டிஃபால்ட்டாக பயோடெக்னாலஜின்னு போயிடும். இப்போ நம்மளுக்கு இங்கே 85 வந்துருக்கு. அப்போ 85னா என்ன? 80 to 89 தான் இருக்கும். அப்போ இதுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் வந்திருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதை நீ லாஸ்ட்டாக கன்சோல் டாட் லாகில் ஸ்டூடெண்ட் பிரான்ச் நேம் கோலன் வச்சு இந்த டாலர். ஆக்சுவலாக அந்த டாலர் பற்றி நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. சாரி, வேறு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தனால எனக்கு தெரியல. எனி ஒன் இந்த டாலர் வச்சு ஓகே சொல்லலை. சூப்பர். சரி, இப்போ இந்த கன்சோல் டாட் லாகில் நம்ம 1 இருக்குது பார்த்தியா, 1க்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த சிங்கிள் கோட்ஸ் லைக் அப்பாஸ்ட்ரோஃபி மாதிரி ஒன்று உண்டு. ஓகேவா? அதை நீங்கள் மென்ஷன் பண்ணும். அது எப்படி வரும்னா இந்த மாதிரி ஸ்லாஷ் மாதிரி டாப்பில் வரும், டாப்புக்கு எண்டுக்கும். சரியா? நம்ம அந்த ஜாவாலலாம் என்ன செய்வோம், ஒரு விஷயத்த கன்சோலில் பிரிண்ட் பண்ணால் டபுள் கோட்ஸில் பிரிண்ட் பண்ணிட்டு கமான் போட்டு அடுத்து என்ன வேணுங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக? இல்லைன்னா ஜாவாவில் சிலேயோ ஜாவாலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு போட்டு அடுத்த லைனை பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே அப்படிலாம் இல்லை. இந்த கோட்ஸை போட்டுட்டு ஸ்டூடெண்ட் பிரான்ச் நம்பர் கோலன் வச்சுட்டு இந்த டாலருங்கிறத போட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ண அப்படின்னா அதுக்குள்ளே நீ எந்த பேரை போடுறியோ அதோட வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் பிரான்ச்சுன்னு போட்டிருக்கேன். நம்ம கண்டிஷன் படி இது ட்ரூ ஆகி பிரான்ச்சோட வேல்யூ என்ன, மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே போஸ்ட் ஆயிடும். அதுதான் இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் டாலர் வச்சு பிரிண்ட் பண்ணுறக்கூடிய ஒரு மெத்தட் கன்சோலில். புரிஞ்சுதா? இது யாருக்கும் இது டவுட்ஸ் இருக்கா அதில்? சூப்பர்டா. சரி, ரைட், ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். நவ் ஜாவா ஸ்கிரிப்ட் டெர்னரி ஆப்ரேட்டர். இப்போ தான் அந்த டெர்னரி ஆப்ரேட்டருக்கு வரும். ஸோ இது ஒன்றுமே இல்லை. இதோட டெர்னரி ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வருது இஃப் எல்ஸ். இஃபும் எல்ஸும் மட்டும்தான், விச் இஸ் இஃப் கண்டிஷன் ப்ளஸ் நோ கண்டிஷன். இஃப் எல்ஸ் மட்டும்தான். ஓகேவா? அதை ஷார்ட்கட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரே லைனில் முடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் டெர்னரி ஆப்ரேட்டர் that question mark colon is a shortcut for expressing conditional statement in JavaScript. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுறதா. இப்போ எப்படி எழுதுவோம்? இஃப்னு போட்டுட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கண்டிஷன் எழுதி, பேரந்திஸ் ஓப்பன் பண்ணி கண்டிஷன் எழுதி கர்லி பிரேசஸ்க்குள்ளே உனக்கு என்ன வேணுங்கிறத எழுதுவோம். அது ட்ரூ ஆச்சுன்னா உள்ளே வரும், இல்லைனா எல்ஸ்குள்ளே போயிடும். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நீ ஃபஸ்ட்டே இந்த இடத்துல கண்டிஷன் எழுதிடணும். எழுதிட்டு அது ட்ரூவா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்பேன். கொஸ்டின் மார்க் போட்டு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இங்கே உனக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அது எழுதிடணும். ட்ரூவா இல்லைன்னா கோலன் வச்சுட்டு அதுக்கு வெளியே எல்ஸ்க்கு எழுத வேண்டிய ஆன்சரை இங்கே எழுதிடணும். அவ்வளோதான். ஜஸ்ட் நீ ஒரு கொஸ்டின் மார்க் வச்சேன் அப்படின்னா அது கொஸ்டினாக கன்சிடர் ஆகி இது ட்ரூக்கு இது ஃபால்ஸுக்கும் தனித்தனியாக ஸ்பேஸ் அலோகேட் ஆகும் கோலன் வச்சு. கோலனுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரூக்கு வர ஆன்சர், விச் மீன்ஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஆன்சர் இங்கே பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஆன்சர் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிளாக காமிக்கேன், புரியும் பாரு. ஓகே. ஸோ லெட் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 21. கான்ஸ்டன்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு கண்டிஷன் நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் பாரு. ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18. 18க்கு மேலே ப்ளஸ் 18 ஈக்குவல்ஸ்டாக இருந்துச்சு, விச் மீன்ஸ் கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடு. சப்போஸ் இந்த கண்டிஷன் 14, 15 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு ஏஜில் அப்படின்னா கோலன் வச்சு அதுக்கு உண்டான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எழுதிடணும். லைக் எல்ஸ்க்கு எழுத வேண்டியது இங்கே, கண்டிஷன் ட்ரூ ஆகக்கூடிய எழுத வேண்டியது கோடு இங்கே. அப்புறம் நார்மலாக கன்சோல் லாக் ரிசல்ட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வந்துடும். பிகாஸ் நம்ம 21 கொடுத்துட்டோம். கொஸ்டின் மார்க் போட்டு ட்ரூ எழுதணும், கோலன் வச்சு ஃபால்ஸ் எழுதணும். இவ்வளோ தான் டெர்னரி ஆப்ரேட்டர். அண்டர்ஸ்டாண்டா? ஈஸியாக இருக்கா? ஓகே தானே? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. லெட் அஸ் சீ சம் எக்ஸாம்பிள். ஸோ ஓகே, நம்ம ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிற மெத்தடை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்து முடிச்சிடும். சரியா? லைக் எப்படி சொல்லலாம், இதை வச்சு விஷுவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆல்ரெடி இப்போ தெரிஞ்சிருக்கும் இஃப் எல்ஸ் இஃப் இதெல்லாம். நம்ம இதை பார்த்துட்டு ஒன்ஸ் மோர் இஃப் எல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே தானே? யாருக்கு எதுவும் இஷ்யூ இல்லை? நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கலாம்.
ஸோ இதில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வேறு ஜாவா ஸ்கிரிப்டா எந்த இருக்குது ஜாவா ஸ்கிரிப்ட்? நேற்று தானே பார்த்தோம். ஸோ அதை நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நேற்று பார்த்ததை நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல டெர்னரி ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். சரியா, எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஃபஸ்ட்டு லெட் ஏஜ் டென்ஸ் டு 29 அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, தென் கான்ஸ்டன்ட் ரிசல்ட் டென்ஸ் டு ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னு, விச் மீன்ஸ் கொஸ்டின் மார்க்னு போட்டு அப்புறம் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சரை நான் இங்கே எழுதிடுவேன். யூ ஆர் எலிஜிபிள் டு vote. ஓகேவா, இன்கேஸ் ஃபால்ஸ் ஆகிட்டு அப்படின்னா கோலன் வச்சு யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote அப்படின்னு போட்டு முடிச்சிடுவேன். ஜஸ்ட் சிம்பிளாக கோலன் வச்சு எழுதுதான். ஸோ இது ஈஸியாக பார்த்தேன் அப்படின்னா சிங்கிள் லைனில் இருக்கும். இங்கே கண்டிஷன், இங்கே ட்ரூ ஆனால் அதோட ஸ்டேட்மெண்ட், கோலன் வச்சுட்டு ஃபால்ஸ் ஆனால் அதோட உண்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் console.logல என்ன பண்ணுவேன்னா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன்னு வை. நம்மளுக்கு டேரெக்டாக நான் யூ ஆர் எலிஜிபிள் டு vote பிகாஸ் அது 29 வச்சுருக்கேன். இப்போ 9 ஜஸ்ட்டு 2ன்னு வச்சேன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு, அது ஃபால்ஸோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரிப்பீட் ஆயிடும். ஓகேவா, இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். இதுதான் சிம்பிளான ஒரு, நீங்கள் இந்த சிம்பிளோட கான்செப்டே மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், இதை வச்சு இப்படிலாம் இதான் நடக்க போதா அப்படிலாம் நீங்கள் எதுவும் யோசிக்காது. சிம்பிளாக டெர்னரி ஆப்ரேட்டர்னா இஃப் எல்ஸ் தான். இஃபோட கண்டிஷன் நான் ஃபஸ்ட்டே எழுதிட்டு அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் அடுத்து எழுதுவேன், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கோலன் அடுத்து எழுதுவேன். அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ப்ராக்கெட் போடணும்லாம் அவசியம் இல்லை, டேரெக்டாகவே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்டா? வேற வேற நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? எதுவும் இஃப் பார்க்கலாமா இல்லைனா சுவிட்ச் பார்க்கலாமா? இது அண்டர்ஸ்டாண்ட்னா அடுத்து போகலாம், இல்லைனா இதை நான் திரும்ப நாள் நடத்துகிறேன். எனி ஒன்? ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் தானா? சரி, இப்போ லைக் நம்ம இப்போ சுவிட்ச் பார்க்கலாமா இல்லைனா ஏதாவது வேற ஏதாவது இஃப் எல்ஸ் ஏதாவது பார்க்கலாமா? எனி ஒன் சஜஷன்? ஜஸ்ட் ஒரு 5 minutes அப்புறம் வைண்ட் அப் பண்ணிடலாம். சுவிட்ச் பார்க்கலாமா? சூப்பர். சரி, அப்போ நம்ம சுவிட்சோட கோடை பார்த்துக்கலாம் ஒன்ஸ் மோர். திஸ் இஸ் த சுவிட்ச். ஸோ சுவிட்சில் ஒரு பிரான்ச்சை மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்காங்க. ஸோ நம்ம அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் மார்க்ஸ் டென்ஸ் டு 95 அப்படின்னு கொடுத்துட்டு லெட் பிரான்ச்னு ஒரு வேரியபிளை மட்டும் கிரியேட் பண்ணி ஸ்விட்ச் ட்ரூ அப்படின்னு ஓப்பன் பண்ணி அதை கேர்லி ப்ராசஸ்குள்ளே போட்டு அதில் கேஸ் எழுதுவேன். கேஸ் மார்க்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 90 இருந்துச்சுன்னா பிரான்ச் வந்து எனக்கு என்னன்னு சொல்லணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிடணும். அண்ட் சாரி, இது செமிகோலன் வைக்கணும், நான் கோலன் வச்சுட்டேன் டக்குன்னு. ஓகேவா, ஒரு விஷயம் முடிஞ்சிட்டு பிரான்ச்சை நீ நெக்ஸ்ட் கிளாஸ் போகிற அப்படின்னா கோலன் வச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் மார்க்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச் வந்து என்னவா இருக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கணும். கேஸ் மார்க்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 70 இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச் வந்துட்டு கெமிக்கல்
இன்ஜினியரிங்காக இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் கேஸ் மார்க்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச் வந்து என்னவா இருக்கணும்? எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். கேஸ் மார்க்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 50 இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச் வந்துட்டு பயோடெக்காக இருக்கட்டும் சொல்லி முடிச்சிட்டேன். இது எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா பிரான்ச் வந்துட்டு சிவில் வைப்போம். ஆக்சுவலாக நம்மளுக்கு எனக்கு சிவில் தெரியாது, நல்லா சிவில் தான். ஓகேவா? சரி, இன்கேஸ் நீ வந்துட்டு இப்போ நான் பிரேக் கொடுக்காம வச்சுருக்கேன், இது எப்படி ரன் ஆகுதுங்கிற பார்க்கலாம். ஓகேவா? கன்சோல் டாட்டில் அந்த ஒன்றுக்கு முன்னாடி உள்ள போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பிரான்ச் நேம் இஸ் கோலன் வச்சுட்டு டாலர் கர்லி பிரேசஸ்க்குள்ள பிரான்ச்னு சொல்லிடணும். இப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் பிரான்ச்சஸ் சிவில் வந்திருக்கு. ஏன் சிவில் வந்திருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு எல்லா டெஸ்ட் கேஸையுமே செக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? செக் பண்ணி வந்திருக்கேன். செக் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது செக் ஆகிருக்கும். அப்போ இது ட்ரூனா வெளியே வரணும். நான் சுவிட்சில் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், சுவிட்ச் வந்துட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த கேஸையும் சேர்த்து போய் செக் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டாக? பட் நம்மளுக்கு இது தேவையில்லை. அது டேரெக்டாக செக் பண்ணி லாஸ்ட்டாக டிஃபால்ட் இருக்கிற வேல்யூ தான் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் நான் இப்போ இந்த இடத்துல பிரேக்குன்னு கொடுத்தேன் அப்படின்னா டக்குன்னு இங்கே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ட்ரூ ஆகிட்டு, விச் மீன்ஸ் 95 கொடுத்தனால இது 90க்கு மேலே தானே, அதனால் இது பிரேக் ஆகி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது பிரான்ச்சில் அசைன் ஆகி பிரேக் ஆனோடனே இங்கேருந்து நேராக வெளில வந்துடும். சுவிட்ச் அவுட்டே வெளியே வந்துடும். வெளில வந்துட்டு அந்த பிரான்ச் இருக்கிற இடத்துல இது வந்து அசைன் ஆகும். இன்கேஸ் நான் அதை வந்துட்டு 85 மாற்றுற மாதிரி திரும்ப சிவில் ஆகிட்டு, ஏன் இந்த 85க்கு நான் பிரேக் கொடுக்கல, இது 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 செக் பண்ணி டிஃபால்ட்டில் இருக்கிறத வந்து பிரிண்ட் பண்ணுது சிவிலுக்கு. அப்போது நான் எல்லாத்துக்குமே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அதுதான் பிரேக் இல்லாமல் பண்ணால் பிரச்சனை நம்மளுக்கு தான். ஓகேவா? ஸோ இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ வந்துட்டு எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் எல்லாத்துக்குமே பிரேக் கொடுத்துட்டேன். இப்போ பாரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்துட்டு எதுக்கு 85 மார்க்ஸ் வரும்போது, இப்போ நான் 75 கொடுத்தேன்னா அடுத்து இருக்கிறது கெமிக்கல் இன்ஜினியரிங் அது வந்துட்டு. இன்கேஸ் 65 கொடுத்தேன் அப்படின்னா எலக்ட்ரானிக் வந்துட்டு. இல்லை நான் 65 எடுத்துட்டு 55 கொடுத்தேன்னா பயோடெக் வந்துடும். அதுக்கு கீழே நான் மார்க் போனேன் அப்படின்னா தான் சிவில் வரும். ஒன்றுன்னா அது இஷ்டத்துக்கு மாறிட்டு. ஓகேவா? ஸ்விட்ச் அண்டர்ஸ்டாண்டா? யாருக்குது டவுட்ஸ் இருக்கா? சூப்பர் ஃபசிலாசிக் எம்எல் தர்ஷனா ஓகேவா? சரி, ஓகே, சூப்பர்டா. ஓகே, ஓவராலாக ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு